நோட்டீஸ் சார். எஸ், எனக்கா? ஆமா சார். இவருக்கு இல்லையா? அவருக்கு இல்ல சார். மாப்ள, ஒரு நோட்டீஸ் கொடுத்தது கூட உன் பேச மதிக்க மாட்டேங்கடா. ஐயா பேஸ்க்கு வேல்யூ ஜாஸ்திடா, ஸ்டார்டா. ஆண்களுக்கு ஆயுட்கால உத்தரவாதம், மூலம் சீல் மூலம் விரை வீக்கம். ஆமா, இது ஏன் கொண்டு என்கிட்ட கொடுக்குற? நீங்க மட்டும் தான் காலை வச்சுட்டு நிக்கிறீங்க. அரசி கம்னரியா? அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் காலை கட்டிட்டு நிக்கறாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் இல்லையா? அவங்களுக்கு வேற நோட்டீஸ் இருக்கு சார். அட பாவி, சைஸ் வரை எட்டு வந்திருக்கியா? 5 நிமிட சுகத்துக்காக ஆயுட்காலத்தை வீணடிக்காதீர்கள், ஆண் உரையை பயன்படுத்துங்கள். என்ன நினைச்சிருக்கீங்க மாப்பிளை பார்த்து? என்னதே கொண்டு வந்து காலங்கத்தால் நீட்டிட்டு போங்க, வந்தவளே போடா. அவங்க டீசன்ட் ஜென்டில்மேன்யா. ஆமாடா, தேங்க்யூடா. ஆஹா, மாப்ள வந்துட்டாடா. ஹலோ. என்ன ஒரு மாதிரி பாக்குறா, ஒண்ணும் புரியல. ஹலோ. என்னங்க? விசில் அடிக்கிற விசில். நான் அடிக்கலைங்க. மாப்ள என்னடா பண்ண அவங்கள? என்னடா மாப்ள, வந்தா 2 காட்டு காட்டுனா போயிட்டே இருக்கா. என்னடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கொஞ்சம் விடுங்க. போங்க சார். தேங்க்ஸ். ஏன் மாப்ள எப்ப பாரு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கா இவ? உன் ஃபேஸ் வேல்யூ அப்படி மச்சான். ஐய்! அம்மா, தீர்த்தம். நான் கவர்மெண்ட் சரக்க குடிக்கிறவ, నువ్వు கடவுள் தீர்த்தத்தை நீட்ற. அம்மா, நீ பொம்பளைங்கிறத மறந்துடாத. நான் பெத்த பொண்ணு 18 வருஷம் கழிச்சு நான் பொம்பளைன்னு எனக்கே ஞாபகம் பண்றா. மச்சான் கை குடுறா. கை மொண்டியாயிரும் பரவாயில்லையா? டேய். ஏய் மச்சான், லவர்ஸ்கா கடை வைக்கிறங்கிற தாட்டு புதுசு. இந்த ஐடியா உனக்கு எப்படா தோணுச்சு? இது வெரி சிம்பிள். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பாத்திர கடை வச்சிருக்கான், துணி கடை வச்சிருக்கான், ஜட்டி கடை வச்சிருக்கான், பாடி கடை வச்சிருக்கான், செருப்பு கூட கடை வச்சிருக்கான். இவ்வளவு ஏன் சிறைக்கிறதுக்கு கூட கடை வச்சிருக்கான். ஆனா எவனாவது லவ்வுக்காக கடை வச்சிருக்கானா? இல்ல. லவ்வர்ஸ்க்காக தான் லவ் வேர்ல்டுன்னு கடை வச்சிருக்கேன். ஏன்னா உலகத்திலே லவ்வர்ஸ்க்காக கடை ஓபன் பண்ணது நான் தான். லவ் பத்தி தேவதாஸ் காலத்துல இருந்து இன்னைக்கு காதலுக்கு மரியாதை வரைக்கும் காதலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் என் கடையில கிடைக்கும். இதுதான் லவ் வேர்ல்டு. உனக்கு புரியலன்னா பாரு, எவனாவது வருவான், பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்போ காமசூத்ரா? அது பல பெட்டி கடைகள்ல கிடைக்கும். இவரு யாரு? இவரு காமசூத்ரன். என்ன? நான் +1 சார். லெப்ட்ல போ சூத்ரன். இவனை நம்பி கொட்டாய் கூட விட முடியாது. சார் நான் +2. பெத்ததா படிச்சதா? படிச்சதுதான். பார்த்தா 10 பிள்ளை பெத்தவ மாதிரி இருக்க. ரைட்ல போ. சார் நான் 10th. வெளியே போ. ஏய் இரு இரு. இந்த +1 +2 10th எனக்கு புரியலையே. எனக்கு எல்லாம் புரியும். +1னா ஒன் சைடு லவ்னு அர்த்தம். +2னா டபுள் சைடு லவ்னு அர்த்தம். அப்போ 10th? அவன் மெச்சூரிட்டி ஆவலேன்னு அர்த்தம். நாங்க 9th. அம்மே, இதுக்கு என்னடா? ஏய் மன்மதராசா, எங்க ஐட்டம் இங்க எதுவும் கிடைக்காதா? உளுந்தூர்பேட்டை போனா கூவகத்துல எல்லாமே கிடைக்கும். மாமா, இது பாடிக்கு போடுறதானே? இத நான் என் பாடிக்கு போட்டுக்கிறேன். அட பாவிகளா, ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட பாடிக்கு போடுவாருங்க போட்டிருக்கே. ஐ தலக், ஐ தலக், ஐ என்னமா பால் போடுறாங்கடா. இது கோல். இந்தடா. தேங்க்யூடா. 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 எடுத்துக்கடா. தேங்க்யூடா. ஓகே, see you guys. Bye டா. Bye டா. Bye டா மச்சான். மச்சான். ஆத்தா புஸ்ஸு. ஆத்தா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்க. புஸ்ஸு. என்ன கர்மத்தால முடிட்டு வந்திருக்க? இந்த நாத்த நேரம் தள்ளிடுறா. ஆத்தா
அவசரமா ஒரு 1000 இருந்தா கூட அடமானத்துக்கு என்ன வந்திருக்கு? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சிம்ரனை கையோட கூட்டு வந்திருக்கேன். என்னது சிம்ரனுக்கு 1000 தானா? நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி சினிமா சிம்ரன் இல்ல, சீரிப்பாயிர சிம்ரன். பையா சேலைய ஊத்தி சிம்ரனை காட்டு. ஐயோ 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 பாம்பு! அட பாவி, இதான் சிம்ரன் சொன்னியா? ஆமா பாட்டி, நான் பாம்பாட்டி, இவ என் வப்பாட்டி. என்னடா பாம்பு படம் இருக்குது? இது படம் மட்டும் இல்லாத்தா மெகா சீரியலே எடுக்கும். இதுக்கு போய் 1000 ரூபாய். என்ன இப்படி கேட்டுப்புட்ட? இவங்க அம்மாவை விட்டாலாச்சாரியா வச்சிருந்தாரு, இவங்க அக்காவை ராமநாதனை வச்சிருந்தாரு, இத கமலஹாசன் நீயா படத்துல வச்சிருந்தாரு. இவ்வளவு ஏன் படைப்பா படத்துல ரஜினிகாந்த் இதை கையில பிடிச்சு வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இவ்வளவு சொன்ன பிற்பாடு பணம் கொடுக்கலன்னா சிம்ரனோட மதிப்பு என்ன ஆகுறது? இந்தா பொடி. இந்தா புடி. இந்த பொடி. பாட்டி ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? டிவியில கமலஹாசன் படம் போட்டா டிவிய பூட்டி வை. அப்புறம் இவ கமலஹாசன் ரசிக, டிவிய ஓட்ட போட்டுட்டு உள்ள போந்துருவா புஸ். இது எப்படா மூடிட்டு போவ? எனக்கு மூடு வரும்போது கூட்டிக்கிட்டு போற அத்தா, நீ மூடிக்கிட்டு இரு. பால் முட்டை வாங்கி போட்ட ஓஞ்சு போவேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவ பால் முட்டை எல்லாம் சாப்பிடவே மாட்டா. மெக்டோல் பிராண்டி ஃபுல் அடிச்சிட்டு ஜாலியா இருப்பா புஸ். பாய் டார்லிங், வட்டா. அங்கிளுக்கு தேங்க்ஸ் மட்டும் தானே? என்னடா மச்சான், குவார்டர் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு புல் எடுத்துட்டு வர? மாப்ள வாங்குனது குவார்டர், மீதி எல்லாம் வாட்டர். ஊத்துமா? கவனி, இப்போ மிக்சிங்ல கிங் இல்ல. ஊர்ல சாராயத்தை மிக்ஸ் பண்ண ஆள் தானடா நீங்க. போதுமா? போதுமா? இந்தா கடிச்சுக்கோ. மாப்ள ஒரு சிகரெட் மாப்ள. சூப்பர். மாப்ள குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக தயாரா ஒரு ஃபீலிங் இருக்க, அது கிரேட்ரா. கரெக்டா சொன்னாரா? கரெக்டா சொன்னா. மாப்ள இது நல்லா இல்ல. என்ன பழி வாங்குறியா? என்னடா சொல்ற? என்னடா இது? குடிச்ச நீ? யாரு? நானா? நீ குடிச்ச? நான் எங்கடா குடிச்சேன்? பாம்பு உறிஞ்சு குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு இப்படி அல்பத்தரமா பேசாத. ஏய் சரி, எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இனிமே என்னையும் நம்ப வேண்டாம், அவ்வளவுதான். சரி, இனிமே ஒன்னா குடிப்போம், ஒன்னா வாந்தி எடுப்போம். ஊத்து. ஓகே. சிகரெட் போனாலும் இதே கண்டிஷன் தான், ஞாபகத்துல வச்சுக்கோ. வாயாலே ஊறிறான். நாஸ்டி ஃபெலோ. ஃபுல்லா ஊத்து. ஓகேயா? இப்போ ஓகே. ஏய், ஏன் சரக்கு ஏன்டா குடிச்ச? உன் கிளாஸ்ல இருக்க குடிக்கலாம்ல? மாப்பிள்ள விளையாட நீ. நான் எங்கடா குடிச்சேன்? என்ன கட்டிங்களே விளையாட நீ. நீ குடிக்காம யார் குடிச்சது? ஏய், நான் குடிக்கலடா. என்னமோ போ, அந்த பாட்டில குடு. மோசமான குடிகாரனாடி. ஆமா. ஊத்துறா. குடிச்சு ஏன் மேல வெளிய போடுற? குடிய பார்த்தவன ஆளா பறக்குறீங்களாடா? யாரு? நானா? நீதான். சொல்லுடி. சரக்கு ஒரிஜினல் மச்சான். மச்சான், பாம்பு தண்ணி அடிக்குதா? ஸ்னேக் 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 விரிச்சு விரிச்சு அடிக்கிறான். மாப்பிள தண்ணி பாம்பை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தண்ணி அடிக்கிற பாம்பை இப்பதான் நான் பாக்குறேன். ஐயோ, விரிச்சு விரிச்சு அடிக்கிறான்டா. மச்சான், ஊருகா கூட தொட்டிக்காம ஒரே கல்புல அடிக்கிறான்டா. நம்மளே மிஞ்சிருவோம் போல இருக்கு. லாஸ்ட்ல ஒரு பெக்காது வைப்பானா மீதி. அடிக்கிற வேகத்தை பார்த்தா அவனுக்கே இன்னொரு குவார்டர் வேணும் போல இருக்குடா. ரொம்ப தூக்காதா, உள்ள போயிட போறான்.
ஹாய். ஆட்டோகிராஃப் படத்துக்கு வரியா? ஐயோ செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, நான் வரலப்பா. நீ படிப்ப பாரு, நாங்க போய் பாய் ஃப்ரெண்ட பாக்குறோம். வாடி. டேய் என்னடா இது, இந்த ரேஷ்மாவை இவ்வளவு நாளாகி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்க, இனிமே போக போக சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிரும். என்னடா கட்டணம் கிடைச்சிருச்சா? ஏய் கீழே போடாத, என்கிட்ட கொடு. டேய் இத வச்சு என்னடா பண்ற? கோட்டருக்கு சைடிஸ் ஆக போற, சும்மா இருக்கியா? அங்க பார், இந்த கட்டணம் வச்சு உன் கட்டையை கரெக்ட் பண்றேன். என்ன ஃபாலோ பண்ணி வா, என்ன நடக்குதுங்கிறத பாரு. டேய் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன், நேரத்தை வீணாக்காம பூந்து விளையாடுற. டேய் ரேஷ்மா புறா புறா புறா. அடடடடா, ஒரு எறும்பு பூலோகத்தையே சுத்தி வருது. எங்க போன ஆள காணோம்? என்ன தேன்பாட்டோட வந்திருக்கான்? பட்ட பகல்ல படுக்க வைக்கிறான். பாட்டி 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 இல்ல, ஃபர்ஸ்ட் பகல கொண்டாட வேண்டியதான். கமான் கமான். உன் பேர் என்ன? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்னா மெர்சி மிர்சி, 3 ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டெல்லா. அப்ப இந்த இடத்துக்கு குப்பம்மா. குப்பமாவா? அசிங்கமா இருக்க. உன் மூஞ்சிக்கு இது போதையா? இல்ல நான் உன்னை கூன்னு கூப்பிடுறேன். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ, முதல்ல ரேட்ட பேசியா? ரேட்டா? எவ்வளவு ரேட்டு? ஒரு ரேட்டு 2000 ரூபாய். 2000 ரூபாவா? எத்தனை பேருக்கு? காலையில வந்து ஏன் உயிரை வாங்குற? உன் பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருக்க? 185 ரூபா 87 காசு. அதுக்கு 57 வயசு கழுவி இருப்பா. அவளை போய் பாரு, என்ன விட. இல்ல இல்ல இல்ல, எனக்கு நீதான் வேணும். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்பதான் வந்து காரு, பைக், ஏசி இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீங்க எனக்கு தவணை முறையில உதவி செய்யணும். இது பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம நாணயமான ஆளு. மாசம் மாசம் வீடு தேடி வந்து பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப நானும் தவணை முறையிலே வந்து படுக்கட்டுமா? நான் அப்படியே சாப்பிடணும். அப்ப 2000 ரூபாய் எடியா? ஐயோ, பாட்டி கிட்ட சுட்டதெல்லாம் இந்த பாட்டி கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த அப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்னியா? இத பாரு, மேல் ரூம்ல கட்டில் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வேற இல்ல, நீ அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். யோ, நீ எங்கயா போற? இல்ல, முறையா ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்க போறோம்ல, அதனால. இதான் முதல் முறையா? Yes. அப்ப நான் தான் சொல்லி தரணும். அப்புறம் ட்ரெயினிங்க்கு செலவாகுமே. பார்த்தா பரிதாபமா இருக்கு, நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரட்டுமா? சரி, வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வாயா. கோல்ரா? அப்ப கோல்டு குப்பமாவா? இல்ல ஒரே புழுக்கமா இருக்கு. வாடகை கொடுக்க வக்கல்ல கட்டல பாரு. ஏன் புருஷன் கட்டின வீடு தானே, எங்க படுத்த என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் மொட்டை மாடியில படுக்கட்டும். அழகிய அழகி அஸ்தாவா, கோட்ரு அடிச்சா குஸ்காவா, திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட. ஏய், கட்டி புடிடி, கையாலே கண்ட இடம் என்ன புடிடி. பூவம்மா, வாழ்க்கையின் முதல் முறையாக சொர்க்கத்தின் வாசலை காணப்போகும் எனக்கு நீதான் உனது பொற்கரங்களால் எனது ஆடைகளை களைய வேண்டும். ஊரங்கிக் கொண்டிருக்கும் எனது உணர்வுகளை தட்டி எழுப்பு கண்ணே, எழுப்பு. எழுப்புறேன். எழுப்ப சொன்னியா? ஓய், என்ன கார் பாத்தியா? ரொம்ப நாளா ஆள காணோம்னா கார்ல இடிப்போம், வீட்டுக்கு வந்து அடிப்போம். எங்கட போன இவ்வளவு நாளா? என் ஆம்பிஷன் தான் உனக்கு தெரியுமே, யூஎஸ்ல போய் செட்டில் ஆனோட. அதுக்காக தான் இவ்வளவு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் யூஎஸ்ல போய் செட்டில் ஆனோட உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. நான் என்ன அமெரிக்கா ஜனாதிபதியா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஆல்பம் பண்றேன். அந்த ஆல்பத்துல நீ கூட டான்ஸ் ஆடணும். அப்படி நீ ஆடிட்டேன்னு வச்சுக்க, நான் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுவேன். யாரு, நானா? இந்த மூஞ்சி குடியா? ஐயோ, அதுக்கு என்ன சான்ஸ் இல்ல. ஏய், என்னையா நீ ஹெல்ப் பண்ண, வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான். ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏய் ரேஷ்மா, ப்ளீஸ் டா. ஓகே ஓகே, தேங்க்